श्रीगुरुभ्यो नमः। परमगुरुभ्यो नमः। श्रीमदानंदतीर्थ भगवत्पादाचार्यो नमो नमः। ओम कल्याणात्मदगात्राय कामिदार्थप्रदायिने श्रीमद्वेंकटनाथाय श्रीनिवासाय ते नमो नमः। कल्याणात्मदगात्राय कामिदार्थप्रदायिने कडिकाचरणनिवासाय नरसिंहाय नमो नमः। हरि ओम। प्रथमो हनुमान् नामा द्वितीयोऽयमेव च पूर्णप्रज्ञं तृतीयत्वे भगवत्कार्यसाधकः ब्रह्माण्डाग्रः साक्षात् तिष्ठत्यैवं श्रियपतिः आचार्या श्रीमदाचार्या सन्तु मे जन्म जन्मनि प्रणमत्कामजनं च भजत्वरोत्रभं श्रीभगवत्कृत्पादं चिन्तामणि उपास्महे पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरदाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। मातृभ्यो नमः। मातृदेवो भवः। पितृभ्यो नमः। पितृदेवो भवः। आचार्यदेवो भवः। अतिथिदेवो भवः। सर्वेभ्यो ब्राह्मणेभ्यो नमो नमः। ओम हरि ओम। वासुदेव पदबन्ध वारिजासक्तमानसं पत व्याख्यान कुशलं वागीश इति माश्रये। ओम श्री वागीश तीर्थराजाय नमो नमः। இன்று சுப பர்வ காலம். இன்றைய தினம் ஸ்ரீ மன் மத்வாச்சாரியார் அவர்களுக்கு பின்னால் பல சீடர்கள் துவைத சித்தாந்தத்தை மத்வ சம்பிரதாயத்தை வெளிக்கொண்டுவதற்காக இந்தியா முழுவதும் சென்று நம்முடைய சித்தாந்தத்தை பரப்பியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எத்திகளில் இன்றைய தினம் நாம் காண இருப்பது ஸ்ரீ வாகீச தீர்த்தர் என்று சொல்லக்கூடிய மத்வாச்சாரியாரின் பரம்பரையில் ஸ்ரீ உத்திராதி மடத்தின் 9வது பீடாதிபதியாக விளங்கிய சிறந்த ஞானி. இவர் கவீந்திர தீர்த்தரின் சீடர் மற்றும் வாதிராஜ தீர்த்தரின் ஆசிரம குரு ஆவார். வாகீச தீர்த்தரின் பிருந்தாவனம் ஹம்பிக்கு அருகில் நவ பிருந்தாவனத்தில் இவருடைய பிருந்தாவனம் அமைந்திருக்கிறது. இவருடைய காலம் என்று சொன்னால் 1398 முதல் 1406 வரை. இவருடைய பூர்வாசிரம பெயர் என்று சொன்னால் ஸ்ரீ ரகுநாதாச்சாரியார் என்பது நம்முடைய வாகீச தீர்த்தரின் பூர்வாசிரம பெயர். வாகீச தீர்த்தர் சிறந்த துவைத்த தத்துவ அறிஞர். இந்தியா முழுவதும் பிரயாணம் செய்து மத்வ சித்தாந்தத்தை பரப்பியவர். இவருடைய அபரோக்ஷித ஞானத்தால் இவர் ஒரு சீடரை தனக்காக எடுத்துக்கொண்டவர். எப்படிப்பட்ட சீடர் என்று சொன்னால் ஸ்ரீ சோதே வாதிராஜ மடத்தின் புகழ்மிக்க வாதிராஜ தீர்த்தருக்கு நம்முடைய வாகீச தீர்த்தர் குருவாக இருந்தவர். இவருடைய சிஷ்யரான வாதிராஜ தீர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அங்கே வாகீச தீர்த்தர் தினமும் பூஜை செய்திருக்கும் போது ராமாச்சாரியார் மற்றும் கௌரி தம்பதியினர் தினமும் பிருந்தாவனத்திற்கு வந்து பூஜையை பார்த்து தீர்த்தம் எடுத்துக்கொண்டு செல்வார்கள். ஒருமுறை அவர்கள் தீர்த்தம் எடுத்துக்கொள்ளும் போது அவருடைய முகத்தில் ஒரு சஞ்சலம். இதை பார்த்த வாகீச தீர்த்தர் ஏன் சஞ்சலம் என்று கேட்கும்போது அவர்கள் சொல்கிறார்கள், தங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை என்று சொன்னவுடன், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு
சத் சந்தானம் நிச்சயமாக உண்டு என்று சொல்லுகிறார். இதை கேட்டவுடன் தம்பதியருக்கு மிகுந்த சந்தோஷம், முகத்தில் பரவசம். கூடவே வாகீச தீர்த்தர் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். உங்களுக்கு பிறக்கும் அந்த குழந்தையை நீங்கள் மடத்திற்கு தர வேண்டும் என்று சொன்னவுடன் அவர்கள் முகத்தில் பளிச்சென்று இருந்த அந்த பிரகாசம் சற்றே குறைந்து இருள் சூழ்ந்தது. இதையும் குருவான வாகீச தீர்த்தர் கவனிக்கிறார். அவர்களை பார்த்து மேலும் சொல்லுகிறார், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு நான் ஒரு சூச்சனை தருகிறேன். அதன் மூலம் நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுடைய குழந்தை ஒன்று உங்களிடத்தில் இருக்கும், இல்லை அதற்கு மாறாக நடந்து கொண்டால் குழந்தை என்னிடத்தில் வந்து சேரும் என்று சொல்லுகிறார். இவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சூச்சனை இருக்கிறது என்று சுவாமி சூச்சனை சொன்னால் நன்றாக இருக்கும் என்று கேட்டவுடன் ஸ்ரீ வாகீச தீர்த்தர் ஆலோசனை கூறுகிறார். உங்களுடைய மனைவிக்கு பிறக்கும் குழந்தை உங்கள் வீட்டுக்கு உள்ளேயே பிறந்தால் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டை விட்டு வெளியில் முற்றத்திற்கு வெளியில் வந்து பிறந்தால் அது மடத்திற்கு சேர்ந்தது என்று சொன்னவுடன் இவர் மனதில் சந்தோஷம். ஆகா, நாம் நம் மனைவியை மனதில் நினைத்துக் கொள்கிறார், மனைவியை வீட்டை விட்டு அனுப்புவதில்லை என்று சொல்லி வீட்டுக்கு உள்ளாரையே அமைந்து கொண்டு மனைவிக்கு அனைத்து பணிவிடைகளையும் இவரே செய்கிறார். எக்காரணத்தை கொண்டும் மனைவி வீட்டை விட்டு வாசப்படியோ அல்லது பின்பக்க வாசலோ தகர்ந்து வெளியே செல்லக்கூடாது என்பதில் மிகவும் உஷாராக கவனமாக இருக்கிறார். இப்படி இருக்கும்போது ஹரிச்சித்தம் இல்லையா, பகவானின் சித்தம் யாருக்கு தெரியும்? அவன் நாம் எல்லாம் ஒன்று நினைப்போம், ப்ரொபோசல் நம்முடையது, டிஸ்போசல் என்பது அவன் கையில் இருப்பது, யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட அஞ்ஞானத்தை இவர் இருவரும் கொண்டிருந்தார்கள். காலக்கிரமத்தில் அந்த கௌரிபாய்க்கு பிரசவம் ஏற்படக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் அவர் தன்னுடைய கணவருக்கு உணவு பரிமாறிக்கொண்டிருக்கும் போது பின்பக்க கதவு திறந்திருக்கிறது. எங்கிருந்தோ வந்த ஒரு பசுமாடு இவர்களுக்கு என்று இருந்த ஒரு நிலத்தில் அனைத்தையும் மேய்ந்து கொண்டிருப்பதை இவர்கள் பார்க்கிறார்கள். உடனடியாக இவர் மனதில் இருந்த அனைத்தும் மறைந்து விடுகிறது. மனைவியை வெளியே அனுப்பக்கூடாது என்று இவர் மனதில் கங்கணம் கட்டிக் கொண்டிருந்தார். ஆனால் தன்னுடையது அழிந்து போகிறதே, நாம் எல்லாம் அப்படித்தான் நினைக்கிறோம். தன்னுடைய வயல்களெல்லாம் நாசமாகிறது என்கின்ற ஒரே ஒரு க்ஷணத்தில் அவர் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்கிறார், பசுமாடு வருகிறது, அதை துரத்து என்று சொல்லுகிறார். இருவருமிக்கு தான் எடுத்துக்கொண்ட அந்த ஆக்னி மறந்து விடுகிறது. உடனடியாக கௌரிபாய் வெளியே வருகிறார். அந்த பசுமாட்டை துரத்திற்க வரும்போது பசுமாடு கண்ணுக்கு தெரியாமல் ஓடி விடுகிறது. இவருக்கு களைப்பு, மாட்டை துரத்தியதும் ஒரு களைப்பு, பிரசவத்தில் அந்த வேலையில் இருந்ததால் அதுவும் களைப்பினால் அங்கேயே ஒரு இடத்தில் அமர்ந்து விடுகிறார். சிறிது நேரத்தில் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கப் போகிறது என்பது அங்கே மடத்தில் இருக்கக்கூடிய எதிராஜர் வாகீச தீர்த்தருக்கு தெரிகிறது. உடனடியாக தன்னுடைய சிஷ்யர்களை அனுப்புகிறார். கையில் ஒரு தங்க தாம்பாளத்தட்டை அனுப்பி அந்த குழந்தை பூஸ்பரிசம் மண்ணில் படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தங்க தாமான தட்டை அனுப்பி எடுத்து வர சொல்கிறார். இதை பார்த்த இருவருக்குமே
ஒரே சந்தோஷம் கலந்த துக்கம். குழந்தை மடத்திற்கு வந்து விடுகிறது. ஏனென்று சொன்னால், குழந்தை வெளியிலே பிறந்தால் மடத்திற்கு, வீட்டுக்கு உள்ளே பிறந்தால் உங்களுக்கு என்று சொன்னதை இருவரும் ஞாபகப்படுத்திக் கொண்டு நேராக வாகீச தீர்த்தரை நமஸ்கரிக்கிறார்கள். குழந்தையை அங்கே விடுகிறார்கள். சொன்ன விடயத்தை காப்பாற்ற வேண்டுமே, ஆகினால் குருவினிடம் குழந்தையை ஒப்படைக்கிறார்கள். அந்த குழந்தை பூவராக மூர்த்தி நாமக்கரணத்தால் அங்கே இருக்கிறது. தினம் தினம் அந்த குழந்தைக்கு பகவானுக்கு நிவேத்தியம் செய்யக்கூடிய பாலையே தந்து குழந்தையை வளர்க்கிறார் ஸ்ரீ வாகீச தீர்த்தர். அப்படிப்பட்ட குழந்தைக்குத்தான் பிறகு அவர் வாதிராஜ தீர்த்தர் என்கின்ற ஒரு நாமக்கரணம் சுட்டுகிறார். அந்த வாதிராஜ தீர்த்தர் தான் மத்வாச்சாரியாரால் உருவாக்கப்பட்ட அஷ்டமட்டம் என்று சொல்லக்கூடிய உடுப்பி. அப்படிப்பட்ட வாதிராஜ தீர்த்தரை நமக்கு தந்த ஒரு அபரோக்ஷத ஞானி, பரம வைராக்கியசாலி வாகீச தீர்த்தரின் ஆராதனை என்பது இந்த சைத்திர மாசம் கிருஷ்ணபக்ஷம் திருதியை அன்று அனைத்து இடங்களிலும் வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இவருடைய பிருந்தாவனம் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால், அங்கே நவ பிருந்தாவனம் என்று சொல்லக்கூடிய இடம் ஹோஸ்பெட்டுக்கு அருகில் துங்கபத்ரா நதிக்கரையில் நவ பிருந்தாவனம் அமைந்திருக்கிறது. இங்கே சிறப்பு என்ன என்று சொன்னால், ஒரு பக்கம் துங்கா நதி, மறுபக்கம் பத்ரா நதி பார்ப்பதற்கு ஒரு தீவு போல் இருக்கும். துங்காவும் பத்ராவும் இணைந்த துங்கபத்ரா நதிக்கரையில் ஒரு பாறையின் மேல் நவ பிருந்தாவனம் என்று சொல்லக்கூடிய 9 யத்திகளின் பிருந்தாவனம் இருக்கிறது. அந்த இடத்தில்தான் நம்முடைய வாகீச தீர்த்தரின் பிருந்தாவனம் அமைந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், வாகீச தீர்த்தரின் குரு கவீந்திர தீர்த்தர். கவீந்திர தீர்த்தரின் பிருந்தாவனமும் நவ பிருந்தாவனத்தில் இருப்பதால் தன்னுடைய குருவுக்கு அருகாமையிலேயே தானும் பிருந்தாவனம் அமைய வேண்டும் என்ற ஆசையினால் அவருக்கு அங்கே பிருந்தாவனம் இறைப்பதை நாம் பார்க்கிறோம். இருவருக்குமே சைத்திர மாசத்தில்தான் ஆராதனை வருகிறது. வருடங்கள் வேறாக இருந்தாலும் மாதங்கள் ஒன்றே. ஒருவருக்கு சுக்லபக்ஷம், ஒருவருக்கு கிருஷ்ணபக்ஷம் என்கின்ற வகையிலே இவருடைய ஆராதனை. அந்த நவ பிருந்தாவனத்தை பற்றி நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அங்கே ஸ்ரீமன் மத்வாச்சாரியாரின் முதல் சிஷ்யர் என்று சொல்லுகிறோமே, ஸ்ரீ ஸ்ரீ பத்மநாப தீர்த்தரின் பிருந்தாவனம் அங்கே அமைந்து இருக்கிறது. அவருடைய முதல் ஜீவசமாதி நவ பிருந்தாவனத்தில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே பத்மநாப தீர்த்தரை சேர்த்து ஸ்ரீ ரகுவரிய தீர்த்தர், ஸ்ரீ கவீந்திர தீர்த்தர், ஸ்ரீ வாகீச தீர்த்தர், ஸ்ரீ வியாசராஜ தீர்த்தர், ஸ்ரீ ஸ்ரீனிவாச தீர்த்தர், ஸ்ரீ ராம தீர்த்தர், ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தர், ஸ்ரீ கோவிந்த தீர்த்தர் என்ற மத்வ மத 9 யத்திகளின் பிருந்தாவனம் அந்த ஆணே குந்தி என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஹம்பிக்கு அருகாமையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட பிருந்தாவனத்தை மகிமை என்ன என்று பார்த்தோமேயானால் அதற்கு ஒரு விசேஷம் உண்டு. ஏனென்று சொன்னால், அங்கேதான் ராமனும் லக்ஷ்மணரும் சீதையை தேடி வந்த இடம் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நவ பிருந்தாவனத்தில்தான் அதற்கு
புராணத்திலே கிஷ்கிந்தா என்கின்ற ஒரு பெயரும், அங்கேதான் சுக்ரீவனும் அவருடைய வானர சேனைகளும் இருந்ததாக நாம் புராணங்களில் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே ராமனும் லக்குவனும் சீதையை தேடிச் செல்லும்போது வாயுபுத்திரர் புத்திர்பலம் யசோதீரியம் நிர்பயத்னம் மரோகதா அசாத்தியம் வாக்படுத்தம் ஹனுமன் மரணாவதேன் ஹரி சர்வோத்தமா வாயு ஜீவோத்தமா. அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரையும் அவர்கள் இருவரும் இங்கேதான் சந்தித்தார்கள் என்பதையும் நாம் புராணங்களில் பார்க்கிறோம். இன்னொரு விசேஷம் என்ன என்று சொன்னால், அந்த நவ பிருந்தாவனத்தில் 9 யத்திகளின் பிருந்தாவனம் மட்டுமின்றி அங்கே ஸ்ரீ ரங்கநாதருக்கும் வாயு பகவானுக்கும் விசேஷ சன்னதி இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நவ பிருந்தாவனத்தில் வாசம் செய்யக்கூடிய வாகீச தீர்த்தரின் ஆராதனை என்று அவரை ஸ்மரணை செய்தோம் என்று சொன்னால், அவர் மட்டுமல்ல, அவருடைய குருவும் மத்வமத யதிகளின் அனைத்து யதிகளின் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட நவ பிருந்தாவனத்தை ஸ்மரணை செய்து அங்கிருக்கக்கூடிய யதிகளை ஸ்மரணை செய்தோம் என்று சொன்னால், நம்முடைய மனோபிஷ்டங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும். குருவின் அனுகிரகத்தால் பரமனின் அருள் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது மட்டுமல்ல, அந்த விஷ்ணு தீர்த்தர் என்று சொல்லக்கூடியவர் 19வது பீடாதிபதி. ஸ்ரீ வாகீச தீர்த்தர் அவர் தன்னுடைய தான் கண்டெடுத்த வாதிராஜரை கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக, கற்பிக்க வேண்டும் என்பதற்காக குருகுலத்திற்கு அனுப்புகிறார். எங்கே என்று சொன்னால், அதே நவபிருந்தாவனத்தில் வாசம் செய்திருக்கக்கூடிய வியாசராஜரிடம் அனுப்புகிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட யதிகளை ஸ்மரணை செய்து நாம் நம்முடைய மன்மனோபிஷ்டங்களை பூர்த்தி செய்வோமாக என்று சொல்லி, சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. எஸ் சர்வகுண சம்பூர்ணஹ சர்வ தோஷ விவர்ஜிதஹ பிரியதம் பிரீதேவாலம் விஷ்ணுமே பரமம் கிருஹாத். அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. அச்சுத அனந்த கோவிந்தேபியோ நமோ நமஹ. ஆத்மீக ஜனங்களுக்கு சிறு விஞ்ஞாபனம் என்னவென்றால், இந்த வீடியோவை நாம் கேட்பது மட்டுமின்றி சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.